மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது திமுக கட்சியில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்தார் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது என்னடா புதிய மாற்றம்? அவங்க கட்சி தானே ஆட்சியில் இருக்குது, நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் குறுகிய காலகட்டத்தில் இருப்பதால் அவங்களுடைய கட்சியில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருடன் புது கூட்டணி மற்றும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னென்ன நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, கட்டணமில்லா மகளிர் பயணம், அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா இது நிறைய மக்களுக்கு வந்தடையவில்லை. அதாவது உங்களுக்கே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இன்னும் கூட அது அவங்களுக்கு வராமல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, 4 வருடம் காலமாக அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொன்னார்கள். ஆனால் நிறைய நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்தடையவே இல்லை. இது மக்களாகிய உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, புதிய கட்சி மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதாவது என்னென்னா, ஒரு சில கூட்டணியில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்தார். ஆல்ரெடி இருந்த கூட்டணியிலிருந்து விலகி புது கட்சிகளுடன் கூட்டணி வந்திருக்கிறார் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லை, 2026 சட்டமன்ற தேர்தல் அப்போ அவருக்கு ஆப்போசிட் கட்சி, அதாவது டிவிகேவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், மூன்றும் ஒன்று சேர்ந்து அவர் அடிக்குமாறு இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3 கட்சியும் கூட்டணி சேரும் நிலையில் உள்ளது. நமது அதிமுக மற்றும் தாவேகா இரண்டும் கூட்டணி சேருவதற்கு ஒரு பெரிய உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது நமது தாவேக குழுவினர்கள் பார்த்தீங்கன்னா ஆதரவு அளித்தார்கள். அது மட்டும் இல்லை, இதனை எடுத்து நம்ம திமுக கட்சி ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ஆப்போசிட் அதிகமாக இருக்காங்க, நிறைய பேர் ஒன்று சேர்ந்து கூட்டணி ரொம்ப பலமாக இருக்காங்க, அதனால் நம்ம இன்னும் பலமாகணும்னு சொல்லிட்டு புதிய கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து அடுத்த 2026 வருகிற சட்டமன்ற தேர்தல் அப்போ ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று ஒரு சர்ச்சை தகவல் வெளியாக இருக்குது. இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.